ஒலிவ மலை அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல்ல ஒரு முக்கியமான பகுதி. அது ஒலிவை மலை, ஒலிவ மரங்களும் அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துக்கு ஒலிவ மலை என்கிற ஒரு பெயர் வந்தது. இதை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், இதை பற்றி தான் நிறைய தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்துவே அநேக தீர்க்க தரிசனங்களை இந்த ஒலிவ மலையில இருந்து தான் சொன்னார். அப்ப இந்த ஒலிவ மலை எங்க இருக்குன்னா எருசலேமில் கிழக்குல கிதரோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஒலிவ மலை எப்படி முதலில் அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னா, தாவீது, இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னை விரட்டின போது அந்த இடத்துல பாருங்க, தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டு வெறும் கால்களால் அழுது கொண்டே போனான் அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கு. வெறும் கால்களால் அழுது கொண்டே ஓடி போய் ஒளிந்த இடம் தான் முதல்ல இந்த ஒலிவ மலையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு இடம். ரெண்டாவது பாருங்க, கடைசியில் எங்க போய் முடியுது அப்படின்னு சொன்னா அர்மகதோன் என்று சொல்லப்படக்கூடிய, தேவன் எப்படி திருத்துவமாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இருக்கிறாரோ அதுபோல சாத்தான் திருத்துவமாக இருக்கிறான். அந்த திருத்துவத்தில் அந்த